ஓகே, February month ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்டர் 30,000 குள்ள இந்த மந்த்ல என்னென்ன பெஸ்ட் மொபைல்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். நீங்க 30,000 குள்ள ஒரு மொபைல் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட் 30,000 குள்ள பாத்துக்கிட்டு இருக்காருன்னா இந்த வீடியோ அவருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்க தமிழ் மொபைல் டெக், நான் சுந்தர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். $30,000 செக்மெண்ட் குள்ள நம்ம என்டர் ஆயிட்டாலே நம்ம வாங்க போற மொபைல் லேட்டஸ்டா ரீசெண்டா லான்ச் ஆன மொபைல தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த வகையில 30,000 குள்ள இப்ப ரீசெண்டா நிறைய மொபைல்ஸ் லான்ச் ஆயிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது Poco X6 Pro. 6.67 இன்ச்ல AMOLED டிஸ்ப்ளே, கார்னிங் கோரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 ப்ரொடெக்ஷன், 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்து 1800 நிட்ஸ் பீக் பிரைட்னஸும் கொடுத்திருக்காங்க. HDR 10+ சப்போர்ட்டும் இருக்கு. ஓவராலா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்ப்ளே. பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரப்போ MediaTek Dimensity 8300 அல்ட்ரா ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா சூப்பரான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லயுமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்கு. சோ மல்டி டாஸ்கிங், கேமிங் எல்லாத்துக்கும் ஓவராலா பெஸ்டான ஒரு ப்ராசஸர் இந்த செக்மெண்ட்ல. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க வித் OIS சப்போர்ட்டோட வந்துருது. 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. சோ இங்க கேமரா அப்படின்னு வர்றப்போ முன்னாடி எல்லாம் 20,000லயே ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ 30,000க்கும் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் வருது. சோ நீங்க இதையும் தாண்டி பிரீமியம் செக்மெண்ட் போனாதான் உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப்பே இனிமே ஃபியூச்சர்ல கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சு. 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 45 மினிட்ஸ்ல 100% சார்ஜ் ஆகிற மாதிரியான 67 வாட்ஸ்க்கான குயிக் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்படியே ஹார்ட்வேர் பக்கம் வந்தோம்னா LPDDR 5X RAM சப்போர்ட் கொடுக்குறாங்க. UFS பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல வேற யாரும் கொடுக்காத 4.0 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 ஓட ஹைப்பர் OS லேட்டஸ்டா வந்து ஹைப்பர் OS ஓட வந்துருது. 14 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் இந்த மொபைல்ல அவைலபிளா இருக்கு. NFC-யும் அவைலபிளா இருக்கு. ஓவராலா இந்த பட்ஜெட்ல பெஸ்டான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். 12+512GB வேரியன்ட் 29,000 ரூபாய்க்கு Flipkartல சேல் பண்றாங்க. Flipkartல வாங்க போறதுக்கு முன்னாடி Flipkartல வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ரீசன்ட் டைம்ல நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு ஆஃப்லைன்ல கிடைச்சு அப்படின்னா மேபி ஒரு 1000 ரூபீஸ் கூட இருக்கலாம். சோ நீங்க ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா Realme 12 Pro Plus 8+120GB வேரியன்ட் 30,500 ரூபாய்க்கு Amazonல சேல் பண்றாங்க. பிரைஸ் ஓகே தான், நம்ம 30,000 செக்மெண்ட்ல தான் பாக்குறோம். ஆனா இந்த பிரைஸுக்கு நிறைய சொலப்புன மாதிரி தான் நமக்கு தெரியுது. டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டோம்னா 6.7 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. சரி, ஆனா இங்க 950 நிட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. சோ இதுக்கு முன்னாடி பார்த்த மொபைல்ல இதோட ஒரு 1500 கம்மி தான். அதுலயே பாத்தீங்கன்னா 1800 நிட்ஸ் கொடுத்திருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் வெர்ஷன் எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. பட் இங்க டிஸ்பிளேயே நமக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா Snapdragon 7S Gen 2 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. சோ போல்டான ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம். நமக்கு கேமிங்க்குமே சரி, மல்டி டாஸ்கிங், ஆப்போட ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து நல்ல சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். சோ ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. OIS சப்போர்ட்டோட வருது. ஃப்ரண்ட்ல 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 5000 mAh பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சூப்பர் புக் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 1 to 50 சார்ஜ் ஆகுறதுக்கு 18 நிமிஷம் எடுத்துக்கும் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்றாங்க. அப்படியே ஹார்ட்வேர் பக்கம் பார்த்தோம்னா LPDDR 4X தான் கொடுத்திருக்காங்க. UFS 3.1 கொடுத்திருக்காங்க. சோ மோஸ்ட் ஆஃப் த மொபைல்ல இந்த மாதிரி 3.1 அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. சோ இது கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 ஓட Realme ஓட வந்துருது. 9 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அவைலபிளா இருக்கு. ஓவரால் மொபைல் எடுத்துக்கிட்டோம்னா Realme 11 Pro Plus லைட்டா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி மட்டும் 12 Pro Plus அப்படின்னு லான்ச் பண்ணிருக்காங்க. இது அப்படியே அப்பட்டமா தெரியுது. இருந்தாலும் லான்ச் பண்ணணுமே அப்படின்ற கடமையை லான்ச் பண்ண மாதிரி இருக்கு. சோ Realme உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்க. இல்லனா நீங்க வேற மொபைல் பாத்துக்கலாம். அடுத்ததா இப்போ ரீசன்ட்டா லான்ச் ஆன Redmi Note 13 சீரிஸ்ல Redmi Note 13 Pro and Note 13 Pro Plus இந்த ரெண்டு மொபைலுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. சோ உங்களுக்கு வந்து ரேம்ல இருந்து கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வரும். சோ 30,000 ரூபாய் செக்மெண்ட் அப்படின்னு போறப்போ எனக்கு வந்து இது அதிகமா இருந்தா இது கம்மியா இருக்கணும், இது அதிகமா இருந்தா அது கம்மியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கும். சோ என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ ரெண்டு மொபைலுக்கும் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. டிஸ்ப்ளே அப்படின்னு வரப்போ 6.67 இன்ச்ல AMOLED டிஸ்ப்ளே 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட கார்னிங் கோரில்லா கிளாஸ் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் இங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு மொபைலுமே 1800 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்தாலும் Note 13 Pro Plusல பாத்தீங்கன்னா HDR 10+ சப்போர்ட் இருக்கு. Note 13 Proல கிடையாது. ரெண்டு மொபைலுமே ட்ரிபிள் கேமரா செட்டப். பிரைமரி கேமரா 200 மெகா பிக்சல், ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா.
கேமரா. பட் 13 Pro Plusல மட்டும் பாத்தீங்கன்னா அந்த லோ லைட் போட்டோகிராஃபியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில கேசஸ் வந்து பார்க்க முடியுது. Redmi Note 13 Proல 5100 mAh கான பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான டர்போ சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 15 மினிட்ஸ்ல 50% சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு பிராண்ட் அட்வர்டைஸ் பண்றாங்க. அப்படியே நம்ம Redmi Note 13 Pro Plus பக்கம் வந்தோம்னா 5000 mAh கான பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான ஹைப்பர் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 19 நிமிஷத்துல முழு மொபைலுமே சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. பெர்ஃபார்மன்ஸ் சைடு வர்றப்போ Note 13 Proல Snapdragon 7s Gen 2 ப்ராசஸர், நல்ல ஒரு டீசென்டான ப்ராசஸர். அப்படியே நம்ம இங்கிட்டு Note 13 Pro Plus பக்கம் வந்தோம்னா MediaTek Dimensity 7200 அல்ட்ரான்ற ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா நாங்க தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கோம் அல்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் வந்து கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க லான்ச் பண்ண சமயத்துல. இதுவும் ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். சோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே கிடையாது. இப்போ வரக்கூடிய மொபைல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து கொடுக்குது. ஹார்ட்வேர் பக்கம் வர்றப்போ LPDDR4X வந்து Redmi Note 13 Proக்கும் UFS பாத்தீங்கன்னா 2.2 சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க இங்க. அதுவே நம்ம Note 13 Pro Plus பக்கம் வந்தோம்னா LPDDR5X சப்போர்ட் கொடுத்து 3.1 UFS சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுவே Note 13 Pro Plusல இருக்க இன்னொரு பிளஸ் என்னன்னா IP68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இதனால நீங்க 30 மினிட்ஸ் வரைக்கும் 1.5 மீட்டர் ஆழத்துல நீங்க மொபைலை வச்சு யூஸ் பண்ண முடியும். மத்தபடி இதுல இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்னன்னா ரெண்டு மொபைலுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 ஓட தான் வருது, MIUI ஓட தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனா ஹைப்பர் OS கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. 9 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடைச்சிருது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே அவைலபிளா இருக்கு. சோ ஓவராலா ரெண்டு மொபைலுக்கும் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. ஓவராலா RAM எனக்கு அதிகமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க Redmi Note 13 Pro பக்கம் போலாம். ஏன்னா 12+256GB இன்டர்னல் வேரியன்ட் பாத்தீங்கன்னா நமக்கு 29000 ரூபாய்க்கு Amazonல சேல் பண்றாங்க. அதுவே Note 13 Pro Plus பாத்தீங்கன்னா 8+256GB வேரியன்ட் 31000 ரூபாய்க்கு Amazonல சேல் பண்றாங்க. சோ Redmi Note 13, Note 13 Pro and Note 13 Pro Plus இந்த மூணு மொபைலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்ற டீடைலான வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அதையும் பார்த்துக்கிட்டு நீங்க 13 குள்ள போறதா இல்லனா 13 Pro-வா இல்ல 13 Pro Plus அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா நீங்க Samsungல வராதீங்கன்னா Samsungல இருந்து Samsung Galaxy A25 6.5 இன்ச்ல சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 120 Hz refresh rate கொடுக்குறாங்க. கார்னிங் உருளா கிளாஸோ HDR சப்போர்ட்டோ இந்த மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டுமே அவங்க கொடுக்கல. பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்களுடைய ஓன் ப்ராசஸரான Exynos 1280 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. சோ இங்க வந்து கேமிங்க்கு நமக்கு வந்து மல்டி டாஸ்கிங்க்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த ப்ராசஸர் செட் ஆகுமா அப்படின்ற பயம்லாம் வேண்டாம். இந்த ப்ராசஸர் ஓரளவு நல்ல டீசென்டான ப்ராசஸராவே இருக்கு. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல 13 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 5000 mAh கான பேட்டரி கொடுத்து இங்க 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தாலும் பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் வராது. 8+256GB வேரியன்ட் 29000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஆனா பாக்ஸ்க்குள்ள நமக்கு சார்ஜர் வராது. சோ நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 1500 2000 செலவு பண்ண நான் ரெடி, சாம்சங்காக ரெடி அப்படின்னா நீங்க இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுங்க. Android 14 மேல 1 UI 6 ஓட இந்த மொபைல் வருது. 12 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்ல ஆன் ஸ்கிரீன் கொடுத்திருக்கலாம். சோ எல்லாத்துலயுமே கொஞ்சம் பின் தங்கின மாதிரி தான் நமக்கு பர்சனலா தெரியுது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இங்க UFSம் பாத்தீங்கன்னா 2.0 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 ஆச்சு கொடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ ஃபைனலா இந்த மொபைலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 8+256GB வேரியன்ட் 29000 ரூபாய்க்கு Amazonல சேல் பண்றாங்க. ஓகே, ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோல பார்த்தா எந்த ஒரு மொபைலை நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இல்ல நீங்க சூஸ் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு மொபைல் நாம விட்டுட்டோமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. சோ இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிற வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day. அறிவோம் பல.